ஊக்கா இருக்குது பார்த்தீங்களா எப்படி அடிக்குது பாருங்கள் மீன் எவ்வளோ கலர் சிரிக்காது பாருங்களேன். ஃப்ளோரான் நல்லா சைஸான ஃப்ளோரான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு ஜிலேபி மூர்க்கட்டை இது பாருங்களா எப்படி இருக்குது பாருங்களா, குண்டாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல, செதை மாதிரி ஏதோ வளர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பர் வேட்டை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தரமான சைஸு. இது முதல்ல ஊக்காயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மீன். டேங்க் எப்படி இருக்குது இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வலையில் மாட்டிச்சு, கட்டி எடுத்துட்டேன். ஓகே நல்லா வேட்டை செம்ம சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வலை போட்டு தான் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஏரிக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. இங்கே தான் வலை விட போகிறோம். வலை பார்த்திங்கன்னா எங்கே விட்ருக்கேன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃபிஷிங் வீடியோலாம் போடலான்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா காலையிலே வலை விட்டுட்டோம் சீக்கிரமாக அதை வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஒரே ஆள் தான் வலை விட்டேன். நம்ம வலை விட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 மணி நேரம் ஆயிருக்கும். நான் மீன் எடுக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மீன் மாட்டிருக்குன்ட்டு. சரிங்களா? லொக்கேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்கும். பாருங்கள் இதில் தான் வலை விட்டுருக்கோம். அது வரைக்கும் பாருங்கள் நீட்டாக தெரியுதுங்களா வலை. அதிலேருந்து அந்த லாஸ்ட் எண்ட் வரைக்கும் விட்டுருக்கோம் மீன்ஸ் அந்த பைபாஸ் வரைக்கும் விட்டுருக்கோம். என்ன மீன் மாட்டுதுன்னு பார்க்கலாம். ஒரே ஆளை விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எண்டுலேருந்து அந்த கடைசி எண்டு வரைக்கும் வலை விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் 2 வாத்து மேயுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாத்து நல்ல பெரிய வாத்து, செம சூப்பராக இருக்குது வாத்து. நம்ம வலை பக்கத்தில் தான் மேயுது. பாருங்கள் நீட்டாக வலை விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து இந்த கடைசி எண்டு வரைக்கும் விட்டுருக்கோம் வலை. நான் ஒரே ஆள் தான் விட்டுருந்தேன். காலையில் சீக்கிரமாக வந்துட்டோம். மீன் இது வரைக்கும் எதுவும் படலன்னு நினைக்கிறேன். ஒரு தக்க கூட ஆடலை. பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. டேங்க் நல்லா ஏகப்பட்ட டேங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் நல்லா அடிக்குதான்னு தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வலை விட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்ம போய் எடுக்க வேண்டியது தான். எதனா மீன் இருக்கான்னு பார்ப்போம். என்னென்ன மீன் மாட்டுதுன்னு தெரில. இதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டேங்கில் தான் இருக்கும் அதிகமாக. இப்போ இறங்கி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடுப்பளவு தண்ணி இருக்குது. அதில் தான் இன்றைக்கி விட்டுருக்கேன். இங்கெல்லாம் ஓரளவுக்கு கரை, அங்கே மேலே போனால் தான் தெரியும் என்ன மீன் மாட்டேங்குதுன்னு பார்க்கலாம். பஞ்சே உள்ளே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் பாருங்கள் மீன் காணும். எரியும் இந்த மீனுமே காணும். இவ்வளோ லென்த்துக்கு பாருங்களேன், ஒன்று கூட படவே இல்லை. நடுவில் நிறைய கல்லுலாம் இருக்குது. நான் ஃபோன் வேறு கையில் வச்சுருக்கேன், தண்ணியில் பார்த்து எடுத்துன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விரால் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன் விரால் மீன் செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் விரால் செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது மீன் மாட்டிக்குது. இங்கே பாருங்கள் வா, நல்லா சைஸான விரால். இப்போ தான் ஊக்காயிருக்குது. இங்கே பார்த்தீங்களா எப்படி அடிக்குது பாருங்கள் மீன், எகிரி குதிக்குது. செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களா மீன். பார்க்குறதுக்கே மஜாவாக இருக்குது. இது மூவர் கட்டு வலை. அந்த வலையில் நல்லா மாட்டியிருக்காரு. பிடிக்கவும் முடியல, அப்படியே துள்ளுது பாருங்கள் மீன். நல்லா சிக்கின்னு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் ரைட்டாக இருக்கார். இன்னும் பார்க்கலாம் வேறு எதனா மீன் மாட்டியிருக்கான்னு. மீன் படவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ தூரம் வரும். இவ்வளோ தூரத்துக்கும் ஒரு மீனை கூட காணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்லாம் வேஸ்ட்டு போல். அது நல்லா கரையில் விரால் மீன்லாம் பார்த்திங்கன்னா கரையில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜிலேபி. இது பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், குண்டாக இருக்குது. ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரில, செதை மாதிரி ஏதோ வளர்ந்துருக்கு பாருங்கள். குண்டா செதை மாதிரி என்னன்னு தெரில. நல்லா ஆனால் சைஸான ஜிலேபி. அதுவே ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம லக்கு. இதில் ஃபோன் வேறு வச்சுருக்கேன், கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. இதெல்லாம் எதுவும் மாட்டலை. இது அடிமணி வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அடிமணி கட்டணும். எல்லாம் எதுவும் இல்லை.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மீன் ஃப்ளோரான் மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஃப்ளோரான் நல்லா சைஸான ஃப்ளோரான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மோர் கட்டு வலையில் தான் மாட்டியிருக்கு. நல்லா வேட்டை தான், செம்ம சூப்பராக இருக்குது. எதுவும் மாட்டல. நத்தை பாருங்கள், நத்தை மாட்டியிருக்கு. ஃபஸ்ட் எண்டு வரைக்கும் பார்க்கலாம். பாருங்கள், இது வரைக்கும் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீன் கூட காணோம். பாருங்களேன், ஸோ சேட். அங்கே தான் ஒரு 4 மீன் மாட்டியிருக்கு, அவ்வளோதான். பரவாயில்ல, ஒரு மீன் மாட்டிக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு விரால். ஏய், செம்ம வேட்டை. இங்கே பாருங்களேன், செம்மையாக ஊக்காயிருது மீன். சூப்பர் வேட்டை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தரமான சைஸு. இது முதல்ல ஊக்காயிட்ருக்குன்னு நினைக்கிறேன் மீன், அதனால் அந்தளவுக்கு இதுவும் இல்லை. இவரை கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்கிறத வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். நல்லா சைஸான விரால். எப்படி இருக்குது பாருங்களேன், செம்ம வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு விரால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வலையை விட்டு பார்த்தீங்கன்னா 2 விரால் மாட்டியிருக்கு. சூப்பராக நல்லா வேட்டை, செம்ம வேட்டை, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கே வந்து செம்ம இடுப்பளவு தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இடுப்பளவு மேலே தான் இருக்குது. எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் ஒரு மீனை கூட காணும். பாருங்கள், இது வரைக்கும் ஒரு மீனை கூட காணும். வேஸ்ட் ஆஃப். இங்கே தான் ஒரு 4 மீன் மாட்டியிருக்கு அந்த இடத்துல. அங்கே பாருங்க, அங்கே தான் மாட்டிச்சு. இங்கெல்லாம் எதையுமே காணோம். பார்ப்போம் இன்னும் வேறு எதனா இருக்கான்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஃப்ளோரான். ஏய், 2 ஃப்ளோரான், செம்ம சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, மூவர் கட்டிலே ஏகப்பட்ட மீன் மாட்டுது. ஃப்ளோரான் மீன் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஏய், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது. இப்போ தான் மாட்டியிருக்காருங்க எல்லாம். எப்படி இருக்குது பாருங்கள் கலராக. நல்லா வேட்டை இன்றைக்கி. பரவாயில்ல, வலை விட்டதுக்கு ஒரு 3-4 ஜிலேபி மாட்டிருக்கு. 2 விரால் மாட்டு. ஒரு ஜிலேபி கூட காணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடியெலாம் வந்து மாட்டிகிட்ருக்கு. இதில் தான் மாட்டோன்னு நினச்சேன், அதில் மாட்டிக்கிச்சிங்க மீனுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த வலைக்கு இவர் வந்து மாட்டியிருக்காரு. எவ்வளோ கலராக இருக்குது பாருங்களேன். அப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். வாயில் கடிச்சிட்ருக்கு, அதனால் மாட்டின்னு இருக்காரு. எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பல பல பலன்னு இருக்குது. எத்தனை கலர் இருக்குது பாருங்களேன் அதில். ஆமாம், முள் நல்ல ஏகப்பட்ட முள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தொட்டியில் விடலாம், சூப்பராக நல்லா வளரும். பாருங்கள். ஓகே, பார்ப்போம். இது வரைக்கும் எதுவுமே இல்லை. வேஸ்ட்டு. ஒரு ஜிலேபி கூட மாட்டல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில். நல்ல வலை, ஆனால் இது ஒரு ஜிலேபி கூட பண்ணல இதில். டேங்க் கிளீனர் விடல ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் சந்தோஷப்படணும். ஏன்னா டேங்க் கிளீனர்லாம் இருக்குது, ஏகப்பட்ட டேங்க் கிளீனர் இருக்குது. டேங்க் கிளீனர் மாட்டோம். உங்களுக்கு கரையில் விட்டதுனால டேங்க் கிளீனர் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எடுத்து பார்த்துருவோம். இவ்வளோ லென்த்துக்கு ஒரு மீனை கூட காணும் பாருங்கள். இது பெரிய கண்ணு வலை, இதுலேயும் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நத்தை தான் மாட்டியிருக்கு. ஒரு 2-3 நத்தை மாட்டியிருக்கு இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழம், அவங்களாம் போய் எடுக்க முடியாது. நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எதனா மீன் மாட்டியிருக்கான்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் கரைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், எடுத்து பாருங்கள் வலை எடுத்துங்களா. இங்கே தான் எல்லா மீனும் இருக்குது. விரால்லாம் நல்லா சைஸாக மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விரால் நம்ம ஊக்கு தான், நல்லா வேட்டை. இப்படி தான் எடுக்க போகிறோம் வலையிலேருந்து. இப்போ பாருங்கள் சின்ன சின்ன மீன். இதெல்லாம் இதில் மாட்ட வேண்டியதே இல்லை, இட விடமும் வந்து மாட்டியிருக்காங்க. இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், சொல்கிறோம். நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வலையிலேருந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை பாருங்கள். இதெல்லாம் வலையில் மாட்ட வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பல்லில் கடிச்சுன்னு இங்கே பாருங்கள், பல்லில் கடிச்சிட்ருக்கு பாருங்கள் மீன். வாயில் கடிச்சுன்னு இருக்கு தங்குசை, அதனால் மாட்டிகிட்ருக்காரு. இல்லைனா இதெல்லாம் எஸ் ஆகிட்ருக்கோம். இந்த மீன் இப்போ பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஃப்ளோரான்னு சொல்லுவோம். இதை இன்னொரு தான் இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து இது ஃப்ளோரான்னு சொல்லுவோம் இந்த மீனை. செம்ம சூப்பராக இருக்குது மீன். இது பார்த்திங்கன்னா பெரிய 1/2 கிலோ, ஒரு கிலோ கிட்ட தான் மாட்டுற வலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வலை பார்த்திங்கன்னா இந்த வலை அதுக்கும் கம்மியாக மாட்டோம், இந்த வலை அதுக்கும் கம்மியாக மாட்டோம். மூவர் கட்டு இது. நான் இந்த மீன்லாம் அதில் வந்து மாட்டிருக்கு. பெரிய மீன் எதுவும் மாட்டலை அந்தளவுக்கு பெரிய வலையில். சின்ன மீனுக்கு தான் மாட்டியிருக்கு, ஏடா கூடமாக வந்து மாட்டியிருக்காங்க. இவரும் பார்த்திங்கன்னா வாயில் தான் கடிச்சிருக்காரு. இங்கே பாருங்கள், வாயில் நல்லா கடிச்சிட்டு வலையை, அதனால் மாட்டிகிட்ருக்காப்புல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள் மீன். இந்த மீனும் பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்களும் இது ஃப்ளோரான் மீன் தான் சொல்லுவோம். அதுக்கும் இதுவும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும்ண்ணா. இங்கே பாருங்கள், 2 மீனுக்குமே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அது எவ்வளோ கலராகுது, இது எப்படி கொஞ்சம் லைட் கலராகுது பாருங்கள். நல்லா வேட்டை தான். நான் பாருங்கள் விரால் மீன். இதெல்லாம் அப்படியே எடுக்க முடியாது. இதில் ஒருத்தர் ஃப்ளாட் ஆகிட்டார். இவர் தான் ஃபஸ்ட்டு மாட்டினது. 2மே ஒரே சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜிலேபி மீன் இது வருது பாருங்கள். இந்த ஜிலேபி முதல்ல கழட்டி தண்ணியில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு மாதிரி இருக்குது, என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கு அடிபட்டுருக்கா என்னன்னு தெரில. கழட்டிடலாம், போதான்னு தெரில, பார்ப்போம். அதில் எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள். அது ஏதோ மாதிரி வளர்ந்துருக்கு, செதை வளர்ந்துருச்சா இல்லை எதனா ப்ராப்ளம் அதுக்கு என்னன்னு தெரில மீனுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது மீன். இது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் ஒரு மீனுக்கு பார்த்ததே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் மீன். அதாவது செம்ம சூப்பராக இருக்குது. இவர் வந்து தண்ணியில் விட்டுருவான் இப்போது. இந்த மீன் நமக்கு தேவையில்லை, அதனால் பார்த்திங்கன்னா தண்ணியில் விட போகிறோம். மாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு தெரில, போதான்னு தெரில. ஃப்ளோரான் மீன் நல்லா உயிரோடு தான் இருக்குது. ஃப்ளோரானு செம்ம வேட்டை. இன்னொரு ஃப்ளோரான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஒரு ஃப்ளோரான் இருக்கும், இதுவும் நல்ல சைஸு ஃப்ளோரானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அது முன்னாடி எடுத்துடுறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்கள் லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீனை கழட்டியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சைஸான விரால் வலையில் மாட்டினது. செம்ம சூப்பராக இங்கே இருக்கு பாருங்கள். வலை நல்லா செம்மையாக மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விரால் நல்லா சூப்பர் சைஸு. இப்படியே இது ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும், அதுவும் 1/2 கிலோ கிட்ட இருக்கும். 1/2 கிலோவுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே. இதை சேர்த்து 2த்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருக்கும் மீன். நினச்சி கூட பார்க்கல நீ விரால் மாட்டோன்ட்டு. மூவர் கட்டில் நல்லா வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சூப்பராக இருக்குது மீன். பாருங்கள் ஃப்ளோரான் மீன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் வலையிலேருந்து. ஃப்ளோரான்லாம் இப்படி இது பாருங்கள். மீன்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்ப நேரம் வந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இவனை கடைசியில் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன் நான், டேங்கில் மாட்டினது. இங்கே பாருங்கள், வலையை எடுத்து உள்ளே வைக்கலான்னு பார்க்குறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கிலர் பாய் இருக்கிறாரு. நல்லா ஊக்காயிட்டுறாரு டேங்கிலரு. நல்ல வேலை ஒரே ஒரு மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிச்சு டேங்கிலரு. அதுவும் பெரிய வலையில் தான். இங்கே பாருங்கள், வலையை எடுத்து உள்ளே வைக்கிறேன். அப்போ தான் பார்த்தா டேங்கில் ஞாபகம் வருது.
நல்லா சைஸான டேங்க்லர் செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் கழட்டியாச்சு. பாருங்கள் டேங்க் கிளீனர் எப்படி இருக்குது. இந்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வலையில் மாட்டுச்சு, கட்டி எடுத்துட்டேன். ஓகே, நல்லா வேட்டை செம்ம சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மஜ்ஜா தான் ஃப்ரெண்ட்ஸ், மஜ்ஜா வேட்டை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.